தமிழக உள்ளாட்சி தேர்தலில் அரசியல் கட்சிகளின் வியூகம் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் ராமானுஜம், ராஜ்குமார், அபிநயா, ரமேஷ் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். முதலில் மூத்த ஆசிரியர் ராமானுஜத்துடன் பேசலாம். ராமானுஜம், உள்ளாட்சி தேர்தலுக்கான அரசியல் கள நிலவரம் தற்போது எப்படி இருக்கு? தற்போது வரை மனு தாக்கல் செய்திருப்பவர்கள் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை 65,376 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் 12 மாநகராட்சிகள், 124 நகராட்சி, 528 பேரூராட்சி, 31 மாவட்ட ஊராட்சி மற்றும் 388 ஊராட்சி ஒன்றியம், 12,527 பஞ்சாயத்து தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வியூகங்கள் அமைப்பதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே இருக்க கூட்டணி தான் இந்த தேர்தல் தொடர்கிறது என்றாலும் திமுக கூட்டணியில் மட்டும் புதிதாக ஒரு கூட்டணி கட்சி சேர்ந்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆனால் தொகுதி பங்கீடுகளை பிரிப்பதில் அவர்களுக்கிடையே பெரும் சிக்கல் எழுந்துள்ளது. இது எல்லா கட்சிகளிலும் ஒன்றுபோல் பிரதிபலிக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே தற்பொழுது நமது செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கிறார். ராஜ்குமார், இப்பொழுது சொல்லுங்க, அங்க மக்கள் நல கூட்டணியுடைய தேர்தல் வியூகம் என்ன, அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? கூட்டணி கட்சியினர் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு 30ஆம் தேதி இன்று அறிவிக்கப்பட இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாநகராட்சி வார்டுகளில் போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்று வேட்பாளர் பட்டியலும் அதே போன்று எந்தெந்த வார்டுகளில் அந்த கூட்டணி கட்சியில் இடம்பெற்றவர்கள் போட்டியிடுகிறது என்ற அறிவிப்பை வெளியிட இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை அந்தந்த மாவட்ட தலைமையில் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் வந்து பேச்சுவார்த்தையில் இழுபறி ஒரு சில வார்டுகளில் போட்டியிடுவது, ஒரே கட்சிகளே அந்த வார்டுகளை கேட்பதால் அந்த இழுபறி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உடனடியாக எந்தெந்த வார்டுகளில் போட்டியிடுவது என்பது குறித்த தகவல் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படாமல் சென்று கொண்டிருக்கிறது. இன்று மதியம் நேரத்தில் எந்தெந்த வார்டுகளில் இந்த கூட்டணி கட்சியினர் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதற்கு பிறகு இன்று மாலை நேரத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை நேரத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல், சென்னை மாவட்டத்திற்கான வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாக இருக்கிறது. அதே போன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று மதியம் நேரத்தில் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட்டணி கட்சியினுடைய வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ராமானுஜம், இதுல மதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? மதிமுகவில் மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிறார்களா, இல்ல கட்சியின் தலைமை தான் வெளியிடுமா? ஏன்னா பல்வேறு யுகங்கள் அங்கு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அதனால மதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது வெளியாகும், ஏதாவது தகவல் இருக்கிறதா? மதிமுகவை பொறுத்தவரை இந்த வேட்பாளர்கள் தேர்வு குறித்து இன்று மற்ற கட்சியினர் கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதே போன்று அந்தந்த மாவட்ட தலைமையிலிருந்து தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மதிமுகவை பொறுத்தவரை வேட்பாளர் பட்டியல் என்பது நாளை தான் வெளியிடப்படும் என்றும், அதே போன்று 3ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் மதிமுக தரப்பில் இருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஒருவேளை சென்னையை பொறுத்தவரை இன்று மதியம் நேரத்திலே வேட்பாளர் பட்டியல் வெளியிட வாய்ப்புகள் இருந்தால் பிற்பகல் 3 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ராமானுஜம், ரமேஷ், தற்பொழுது திமுக தொடர்பாக ரமேஷ் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ரமேஷ், திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு அதிருப்தியை தெரிவித்திருந்தது கூட்டணி கட்சிக்கு தொகுதி ஒதுக்கீடு. இப்பொழுது அங்கு பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது? தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய நிலவரம் என்ன ரமேஷ்? அதாவது தற்பொழுது திமுக கூட்டணி தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். ரமேஷ், திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பிரச்சனையில் காங்கிரஸ் ஏற்கனவே தனது அதிருப்தியை தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தற்பொழுது காங்கிரஸ் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனவா? அதனுடைய நிலவரம் என்ன ரமேஷ்?
5% இடங்கள் தான் திமுக கூட்டணியிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட திமுகவிலே 12 மாநகராட்சிகளில் 10 மாநகராட்சிகளுக்கான வார்டுகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலே பொறுத்தவரை பாதி அளவிற்கு தான் 96 வார்டுகளுக்கு தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த வாரம் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் யாரோடெல்லாம் கூட்டணியில் இருந்தோமோ அவர்களோடெல்லாம் கூட்டணியில் சந்திக்க அந்த அடிப்படையிலே உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் புதிய தமிழகம் கட்சிக்கு இந்த வார்டுகள் எந்த ஒரு மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் வார்டுகள் ஒதுக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மற்றொரு கூட்டணி கட்சியாக ஒரு கட்சி இணைந்திருக்கிறது. அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஈஸ்வரன் தலைமையிலான அந்த கட்சி திமுக கூட்டணியில் தற்பொழுது இணைந்திருக்கிறது. அது ஒரு புதிய விடயமாக பார்க்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் திமுக பொருளாளர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் ஈஸ்வரன் சந்தித்த நிலையில் ஈரோடு மாநகராட்சியில் 2 வார்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து அறிவிக்கப்பட உள்ள கோவை மாநகராட்சியிலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வார்டுகள் ஒதுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இது ஒரு புதிய யுக்தியாக திமுக அணியிலே புதிய வரவாக பார்க்கப்படுகிறது. மீதமுள்ள குறிப்பாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு மாவட்ட குமரி, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், சேலத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி உள்ளிட்ட பேரூராட்சிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 90% மேலாக அந்த திமுகவினருக்கே அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில வார்டுகள் மட்டும்தான் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக 95% இடங்களை, பெரும்பான்மையான இடங்களை களமிறங்கி போட்டியிட இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு 5% இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் திமுகவுடைய உக்தியாக பார்க்க முடிகிறது. ராமானுஜம், 95% திமுக போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்டவை ஏற்றுக்கொண்டுள்ளனவா? புதிதாக வந்துள்ள கொங்கு நாடு கட்சிக்கு எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன? ஏற்கனவே 5% அவர்கள் ஒத்துக்கொண்டார்களா? இந்த கூட்டணி தொடருமா அல்லது அதில் ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியில்? ரமேஷ், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திருநாவுக்கரசர் இந்த ஏற்கனவே முதல் பட்டியல் வெளியிடும் பொழுது 3 மாநகராட்சியில 15 இடங்கள் தான் மொத்தமாக கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 250 இடங்களிலே கிட்டத்தட்ட 15 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அன்று இரவு திமுக பொருளாளர் ஸ்டாலினை அறிவாலயத்தில் திருநாவுக்கரசர் சந்தித்து பிரச்சனையை குறித்து பேசினார். அப்பொழுது ஒரு விளக்கத்தை இருவருக்குள்ளும் ஏற்படுத்திக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் கூடுதலாக இடங்களை தருவதற்கு ஒப்புக்கொள்வதாக தெரிந்தது. அந்த அடிப்படையிலே 2 மாவட்டங்கள், கிட்டத்தட்ட சென்னையிலே நிர்வாக வசதிக்காக 4 மாவட்டங்களாக திமுக பிரித்து வைத்திருக்கிறார்கள். மேற்கு மாவட்டம், தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 96 வார்டுகளுக்கு மட்டும்தான் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வார்டுகளிலே 6 இடங்களுக்கு மேலாக காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள அந்த 104 இடங்களிலும் காங்கிரசுக்கு கிட்டத்தட்ட 10 இடங்கள் ஒதுக்குவதற்கு முன் வந்துள்ளதாக தெரிகிறது. அந்த அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி அதிருப்தியில் இருந்தாலும் கூட கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கட்சி மேலிடம், டெல்லியில் இருக்கக்கூடிய மேலிடம் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால் 2019 வரக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தான் காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த எம்பி தேர்தலிலே கூடுதலான இடங்களை பெற்றால் தான் அவர்கள் தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சியில் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதை முக்கியத்துவம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தலிலே திமுகவிற்கு விட்டுக் கொடுத்தது அடிப்படையிலே தான் இந்த களப்பணியாற்றி வருவதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. 5 இடங்களை அவர்கள் பெற்ற அதிருப்தியில் பெற்றாலும் டெல்லி மேலிடத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் கட்டுக்குள் இருப்பதாக சொல்கிறது. குறிப்பாக நீங்க மதுரை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 6 வார்டுகள், திருச்சியில் பார்த்தீங்கன்னா 3 வார்டுகள், இது போன்ற வார்டுகள் குறைந்த அளவில் ஒதுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். சேலத்தில் 6, இது போன்ற குறைந்த அளவிலான வார்டுகள் 5% அந்த அடிப்படையில் தான் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏற்றுக்கொண்டது போலதான் தெரிகிறது. ஏனென்றால் திருநாவுக்கரசர் கடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் சொல்லுகிறார். கூட்டணியை முடித்துக் கொள்வது அது போன்ற விடயங்களை அவர் தெரிவிக்காமல் இருக்கிறார். இன்றைக்கு கூட செய்தியாளர் சந்திப்பை சத்தியமூர்த்தி பணியில் நடத்த இருக்கிறார். அதிலே சில தகவல்களை தெரிவிக்கிறார். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் சட்டமன்ற தேர்தலிலே திமுக அணியில் இருந்தவர்கள் புதிய தமிழகம் கட்சியான அவர்கள் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் ஒரு முறை கூட திமுக தலைவரையோ அல்லது பொருளாளையோ சந்திக்காமல் இருக்கிறார். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் தன்னிச்சையாகவே பெரும்பான்மை இடங்களில் வேட்பாளர் நிறுத்துவோம் என்று அறிவித்ததன் அடிப்படையிலும் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் புதிய தமிழகம் கட்சிக்கு இதுவரை எந்த இடமும் ஒதுக்கப்படாது இருப்பதை பார்க்கும் பொழுது ஒரு கட்சி வெளியேறி இருக்கிறது, ஒரு கட்சி உள்ளே வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ராமானுஜம், தொடர்ந்து நீங்க இணைப்பிலேயே இருங்க ரமேஷ். இதற்கிடையே தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டத்து தொடர்பான செய்திகள் வழங்குகிற அபிநயா இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அபி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன, என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக அங்கே பேசப்பட்டு வருகின்றன? அபி,
ராமானுஜம், சரியாக 10-15 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முக்கியமாக உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 17-19 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை தான் பிரதானமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன், செயலாளர் ராஜசேகர், டிஜிபி பொறுப்பில் உள்ள TK ராஜேந்திரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் டவுன் பஞ்சாயத்து இயக்குநர், இதேபோல் ரூரல் டெவலப்மெண்ட் இதனுடைய இயக்குநர் உள்ளிட்ட தேர்தல் பார்வையாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது சமீபத்தில் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் தேர்தல் பார்வையாளர்களுக்கு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் முக்கியமாக வாக்குச்சாவடிகளில் போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா, போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என பல்வேறு அம்சங்கள் இதில் ஆலோசிக்கப்பட்டிருந்தன கடந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும். ஆனால் இன்றைய நடைபெறும் கூட்டத்தில் முக்கியமாக பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்னென்ன விதமான அம்சங்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது என்பது குறித்த ஒரு விரிவான செய்திக்குறிப்பும் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணைய தரப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதில் வந்தபொழுது என்னென்ன அம்சங்கள் தனித்தனியாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்த விரிவான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ராமானுஜன், நீங்க தொடர்பே இருங்க. அபி, தற்பொழுது ரமேஷ் உங்களிடம் ஒரு முக்கிய, தற்பொழுது புதிய தமிழகம் திமுக அணியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருக்குன்ற கருத்தை தெரிவித்திருக்கீங்க. அவங்க வேற ஏதாவது மாற்று அணியில் சேர்வார்களா அல்லது அவர்கள் தனியாக போட்டியிடுவார்களா? அது குறித்து ஏதாவது தகவல்களை டாக்டர் கிருஷ்ணசாமி ஏதாவது தெரிவித்திருக்கிறாரா? புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவோடு அணி அமைத்து 2 இடங்களிலே எம்எல்ஏக்களாக உருவாக்கினார்கள். அதனை தொடர்ந்து அவர்கள் திமுக அணிக்கு வந்தார்கள். திமுக அணியிலே MP தேர்தலை சந்தித்தார்கள். குறிப்பிட்டாக கிருஷ்ணசாமியும் கூட தேர்தலிலே போட்டியிட்டார். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து அந்த கூட்டணியானது 2016 சட்டப்பேரவை தேர்தலிலுமே தொடர்ந்தது. இந்த அடிப்படையிலே உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என்று கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் யாரெல்லாம் போட்டியிடுமோ அவர்களிடம் தொடர்கிறோம் என்று அறிவித்திருந்தாலும் கூட ஒரு அதிருப்தியின் காரணமாக, அதாவது குறைந்த இடங்களை ஒதுக்க, அதாவது திமுக பொறுத்தவரை இந்த முறை பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியினருக்கு சில விஷயங்கள் தெரிவிக்காமல் கூட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் சில அதிருப்தி ஏற்பட்டதாக அரசியல் வல்லுநர்களால் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை தெரிவித்தார். அதில் அவர் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்காமல் தான் பேசினார். குறிப்பாக நாங்கள் பெரும்பாலான இடத்திலே புதிய தமிழகம் கட்சி போட்டியிட விரும்புகிறது அப்படின்றார். திமுக கூட்டணி குறித்து எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தார். இன்றைக்கும் ஒரு அவசர ஆலோசனையை சென்னையில் நடத்தியிருக்கிறார். அதிலே என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது நமக்கு தெரிய வரும். நேற்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா திமுக பொருளாளர் ஸ்டாலினை சந்தித்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட மாநகராட்சிகளிலே இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளே வந்துவிட்டது. புதிய தமிழகத்தை பொறுத்தவரை மதில் மேல் புனியாக தான் இருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமானுஜம், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பத்மபிரியா, தேர்தல் களத்தில் கட்சிகள், கூட்டணி கட்சிகள் மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் என்பதை அடுத்தடுத்த செய்திகள் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். குறிப்பாக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டிருந்தாலும் புதிய வரவாக கொங்கு ஈஸ்வரன் கட்சி வந்திருக்கிறது. இதெல்லாம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பத்மபிரியா.